வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக கோவையில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நேரலையில் இணைந்திருக்கும் நம்முடைய செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இப்போ கோவையில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் என்னென்ன சிக்கல்களை இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு மூலமாக சந்திக்கிறார்கள், என்ன கோரிக்கை முன்வைக்கிறார்கள்? நிச்சயமாக அபிநயா, மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரக்கூடிய போர் பதற்றம் காரணமாக வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடானது ஏற்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேலாகவே இந்த சிலிண்டர் தட்டுப்பாடானது ஏற்பட்டு வரும் நிலையில் குறிப்பாக இந்த தொழில் நிறுவனங்கள் பெரிதளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிலும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் நாள்தோறும் கேஸ் சிலிண்டர் என்பது இவர்களுக்கு மிகவும் அத்தியாவசிய ஒரு பொருளாகவே இருக்கிறது. முன்பெல்லாம் 2000 ரூபாய்க்கும் கீழ் அந்த சிலிண்டர்கள் வாங்கி வந்த நிலையில் தற்பொழுது 5000 முதல் 7000 ரூபாய் வரை கொடுத்து அந்த வணிக சிலிண்டர்களை வாங்க வேண்டிய சூழலானது ஏற்பட்டு உள்ளது. இந்த நிலையால் பல்வேறு நிறுவனங்கள் கோவையில் மூடப்பட்டுள்ளது என்றே நாம் சொல்லலாம். அது மட்டுமின்றி இங்கு வேலை செய்யக்கூடிய ஆட்களும் குறைந்திருக்கிறார்கள். அதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவு கிருஷ்ணா அதனை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலை என்பது தற்போது நீடித்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் 1.5 மாத காலமாக இந்த சூழல் நிலவி வருகிறது. தற்பொழுது இது குறித்து என்னென்ன இடர்பாடுகளை அவர்கள் சந்திக்கிறார்கள் என்பது குறித்து நாம் கேட்டறியலாம். தற்பொழுது நம்முடன் தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்க தலைவர் ஜேம்ஸ் இருக்கிறார். அவரிடம் நாம் கேட்டறியலாம். வணக்கம் சார். இந்த வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணம் ஏற்பட்டதிலிருந்து என்னென்ன இடர்பாடுகள் ரொம்ப சந்திச்சுட்டு வரீங்க? பொதுவாக எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதில் முதலில் பாதிக்கக்கூடியது சிறு தொழில்கள், சிறு நிறுவனங்கள் தான். அந்த அடிப்படையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது உலக நாடுகளில் ஏற்பட்டுகின்ற பற்றாக்குறை என்று சொல்லப்பட்டாலும் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி என்பது மேலும் இந்த சிறு தொழில்களை அளிக்கின்ற அளவுக்கு கிடைப்பதில்லை. இப்போ 1900 ரூபாய் 950 ரூபாயிலிருந்து நாங்கள் கொடுத்து வாங்கிட்டு வந்த கேஸ் சிலிண்டர் இந்த புக் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு மார்க்கெட்டில் நம்ம அரசு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் நாங்கள் இந்த கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்கப்பெறுவதில்லை. ஆனால் அதே நேரத்தில் வெளி மார்க்கெட்டில் 7000 ரூபாய் வரைக்கும் கொடுத்து வாங்கினால்தான் தொழில் நடத்த முடிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்களுடைய ஆட்கள் பார்த்திங்கன்னா கோவையை பொறுத்த வரைக்கும் மல்டி பர்பஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைந்த ஒரு மாவட்டமாக இங்கே பார்த்திங்கன்னா எல்லா விதமான டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸும் இங்கே இருக்கின்றது. வார்பட்டறை தொடங்கி இன்றைக்கி மேனுஃபேக்சரிங்கில் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இந்த சிலிண்டர்கள் பயன்படுத்தி பணியாற்றுகின்ற தொழில் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 20-25% இருக்கும். குறிப்பாக ஒரு 50,000 தொழிற்சாலைகள் இருக்கிற என்றால் 20% தொழில்கள் இந்த கேஸ் பயன்படுத்தி இயங்கிய தொழில்கள், அவர்களை நம்பி ஒரு 20% பேர் எங்களுடைய இண்டஸ்ட்ரீஸும் இயங்குகிறது. இப்போ லாஸ்ட் இந்த 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு வடிவத்தில் இந்த தொழில்கள் எல்லாம் முடக்கப்பட்டு வருகின்றன. அது முறையான முறையில் இப்போ பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு இல்லை, போர் நின்று விட்டதெல்லாம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இன்று வரைக்கும் மார்க்கெட்டில் எங்களுக்கு தட்டுப்பாடு இருப்பதால் ஆயிரக்கணக்கான தொழில் முனைவர்கள் இந்த வேலை இழந்து கொண்டு இருக்கின்றார்கள். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தட்டுப்பாடு என்று இந்த தொழில்துறையினருக்கும் அதே மாதிரி வணிகர்களுக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு தொழில்துறை சார்ந்த எங்களுக்கு இருக்கின்றது. இவர் கூறியதை போலவே உடனடியாக இந்த கேஸ் சிலிண்டர் கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்களுடைய பிரதான ஒரு கோரிக்கையாகவே இருக்கிறது. 7000 ரூபாய் வரை அந்த கேஸ் சிலிண்டர் ஆனது தற்போது விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலையில் அதற்கும் ஏதாவது ஒரு மானியம் கிடைக்க வேண்டும் என்பதும் இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் என்னென்ன சிக்கல்களை சந்தித்திருக்கின்றன என்பது குறித்த கள விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.